லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது? நமஸ்தே மோடிஜி, என்ன பயந்துட்டீங்களா? அறிவு, ராகுல் காந்தி ஸ்லாங்ல பேசாதீங்க, உங்க ஸ்லாங்குக்கு வாங்க. அப்படியே नमस्कार मोदी जी, थोड़ा सा घबरा गए क्या? வணக்கம் அழகு. வணக்கம். ஆமா, ராகுல் காந்தி தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. வணக்கம் மோடிஜி, என்ன பயந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஆமா, அந்த வீடியோ தான் ஒரு தக்க பதிலடியா காங்கிரஸ்காரங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோசியல் மீடியால. என்ன மோடிஜி பதட்டமா இருக்கீங்களா? ஆனா இது எதுக்கு அந்த வீடியோ வெளியிட்டார் அப்படின்னா, முறையா 10 வருஷத்துல இப்பதான் மோடி பொது வெளியில அம்பானி அதானியோட பேரை சொல்லி அவங்களையும் குற்றம் சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி குற்றம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி 2 பேருக்குள்ள டீலிங் போயிட்டு இருக்கு, பணம் எல்லாம் வேன்ல கொண்டு போய் அவருக்கு இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொன்னாரு. அதுக்கு ராகுல் காந்தி வேன்ல கொண்டு போற மாதிரிலாம் பேசியிருக்கீங்களே, உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுபவம் இருந்திருக்கு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர குற்றச்சாட்டை வச்சுட்டு இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க 22 பேர் மட்டும் தான் கோடீஸ்வரர் ஆக்குனீங்க, ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில திட்டங்கள்லாம் சொல்றாரு. மகாலட்சுமி திட்டம், வேலை வாய்ப்பு திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தி பல கோடி இந்தியர்களை லட்சாதிபதி ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. नमस्कार मोदी जी, थोड़ा सा घबरा गए क्या? नॉर्मली आप बंद कमरों में अदानी जी अंबानी जी की बात करते हो, पहली बार आपने पब्लिक में अदानी अदानी अंबानी बोला, और आपको ये भी मालूम कि ये टेम्पो में पैसा देते हैं, क्या ये आपका पर्सनल एक्सपीरियंस है क्या? एक काम कीजिए, CBID को इनके पास भेजिए ना, पूरी जानकारी करिए, इंक्वायरी कराइए, जल्दी से जल्दी कराइए, घबराइए मत मोदी जी। और मैं देश को फिर से दोहरा के कह रहा हूँ, जितना पैसा नरेंद्र मोदी जी ने इनको दिया है ना, उतना ही पैसा हम हिंदुस्तान के गरीब लोगों को देने जा रहे हैं। महालक्ष्मी योजना, पहली नौकरी पक्की योजना, इन योजनाओं के माध्यम से करोड़ों लाखपति बनाएंगे हम। इन्होंने 22 अरबपति बनाए हैं, हम करोड़ों लाखपति बनाएंगे। ராகுல் காந்தி மட்டும் இல்லாம இன்னொரு சாதாரண பெண்மணியும் கூட மோடியை நோக்கி, பாஜகவை நோக்கி ஒரு கடுமையான கேள்வியெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க மராத்தியில பேசுற வீடியோ இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா நல்லா வைரலா போயிட்டு இருக்கு. राम मंदिर बांधलं, तुझा तुझा तसा हे आहे का? वागणं रामासारखं आहे का? मोदीचं वागणं रामासारखं आहे का? तिथे दलित महिलांना तुम्ही इज्जत लुटताय, तिथे तुम्ही मणिपुराच्या बायका नागड्या करताय, तुम्ही राम आहात का? कुठल्या मधला मागताय? मटण खातात, हे तुझा विषय. 15 तारीख ना, तू 10 वर्ष काय केलं सांग लोकांना. 10 वर्षात तू काय केलं ते सांग लोकांना. तुझा उद्योग, तुझा विकास सांग लोकांना. 10 वर्षात काय केलं असते? हा मटण खातो, हा मंगळसूत्र नेणार, हा हे करणार, हे विषय 15 जणांचे. तुझं विजन काय? पुढच्या 10 वर्षामध्ये भारत कुठे असणार, हे तुझं विजन पाहिजे. हा, नुसतं हिंदू मुसलमान मंगळसूत्र नेणार, मुलं काढले जास्त का? आमच्या एवढा मुलं जास्त नव्हती, म्हणजे आमच्या इथून तुम्ही अपमान करताय. दिस इज राईट ऑर रॉंग? मोदीचे मुद्दे काय आहेत? मोदीचे मुद्दे काय आहेत? मटण खातो, मंगळसूत्र नेतो. अरे तू 10 वर्ष सत्तेमध्ये आहेस ना, तू काय केलं? 370 हटवलं, काय झाला उपयोग? 370 हटवून कोणाला फायदा झाला? अडाणीला फायदा झाला. आज तिकडे तो आमचं तिथे बसलाय उपोषणाला, तुम्ही काळजी घेत नाही. हा, सगळे आमचे नैसर्गिक स्त्रोत सगळे अडाणीकडे जात आहेत. उद्या अंबानी अदानी. நீங்கள் சொன்னது போலவே தான் அழகு. ராகுல் காந்தி மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் அவங்க மோடியை நோக்கி, பாஜக அரசை நோக்கி சில கேள்விகளை கேட்குறாங்க. நீங்கள் உங்களுடைய 10 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுருக்கீங்க, அந்த 10 ஆண்டுகள் என்னென்ன செஞ்சீங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு கேட்காம திசை திருப்புறதுல தான் குறியாக இருக்கீங்க. இவங்க வந்தால் உங்களுடைய மங்கள் சூத்திரம், அதாவது தாலியை எடுத்துருவாங்க அப்படின்னு பேசுகிறீங்க. நாங்கள் மட்டன் சாப்பிட்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்றது. நாங்கள் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்றது நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு ரொம்ப காட்டமான கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராமர் கோயில் கட்டினதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க, அது சரி, ஆனால் ராமருடைய குணாதிசயம்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்ககிட்ட இருக்கணும்ல, அது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது போக மணிப்பூர் கலவரத்தை பற்றி அவங்க ரொம்ப வருத்தமாக ஒரு ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க. மணிப்பூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி, ஒரு ஆக்ரோஷமான உணர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த கேள்வி அவங்கள்ட்ட மட்டும் இல்ல, அதாவது எல்லா பொதுமக்கள்கிட்டையும் இந்த கேள்வி இருக்கு. என்னன்னா ஒரு வெறுப்பை விதைக்கிறது, மதவாத பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்றது, அது நரேந்திர மோடிக்கு எப்படின்னு தெரியல, ஆனா பிரதமர் பதவிக்கு அழகல்ல. அதுதான் பொதுமக்களோட ஒரு பெரிய பார்வையா இருக்கு. ஒரு பிரதமரா இருந்துட்டு, ஒரு நாட்டோட பொது தலைவரா இருந்துட்டு தொடர்ந்து மத பிரச்சாரம் பண்றது எந்த வகையில் ஞாபகம்னு சொல்லிட்டு ஒரு பரவலான கேள்வி நாடு முழுக்க எழுந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இதே சமயத்தில் தெலுங்கானாவில், இப்போ நீங்கள் மத பிரச்சாரம்னு சொன்னதுனால தெலுங்கானாவில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. தெலுங்கானாவினுடைய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன்
தெலுங்கானாவில் செகந்திராபாத் அப்படின்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் கிசான் ரெட்டி ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டாங்க நேற்று. அப்போ ஒரு பகுதியில் எம்எல்ஏ காலனிகளுக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த பிரச்சாரத்தில் அயோத்தியோடைய மினியேச்சர் இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க வாக்காளர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் ஆதரித்து வாக்கு கேட்டிருக்காங்க. பாஜக கேண்டிடேட் ஆதரித்து வாக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு பிஆர்எஸ் வந்து கடுமையாக கண்டனம் தெரிவித்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. இவங்க வந்து இதே போல தான், நீங்கள் சொன்னது போல தான் மத பிரச்சாரம் பண்ணி வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்க, மதத்தின் அடிப்படையில் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஏற்கனவே ராகுல் காந்திக்கும் பிரதமர் மோடி பேசினதற்கும் அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு விளக்க நோட்டீஸ் கொடுத்துருக்கு எலெக்ஷன் கமிஷனு. இந்த கேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நிகழ்வு, அது சர்ச்சைன்னு சொல்றதா இல்லை வந்து நகைப்புக்குரிய விஷயம்னு சொல்றதான்னு தெரியல. ராஞ்சியில் வந்து பாஜக வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. அங்கே வந்து எப்படி இவங்க செட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது எல்லா பிரிவினரோட சப்போர்ட்டும் கட்சிக்கு இருக்கிறதா காட்டணும்னு பார்த்தாங்க. ஆனால் அங்கே வந்து முஸ்லீம்ஸை திரட்ட முடியல பாஜக கட்சியால். என்னடா அது முஸ்லீம்ஸ் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்களே, இதை எப்படி நம்ம வெளியே காட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன பிளான் அப்படின்னா, நம்மள்ட்ட தான் நம்ம மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரு குல்லா போட்டு உட்கார சொல்லுங்க, அவங்க முஸ்லீம்ஸ் ஆயிடுவாங்கல்ல அப்படின்ற ஒரு துணியில் வந்து சில பேருக்கு வந்து குல்லாலாம் போட்டு உட்கார வச்சுட்டு பாருங்க இஸ்லாமியர்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்க, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வெளியே தெரிஞ்சு அப்படின்னா, அவங்க பேரெல்லாம் கேட்கும் போது என்னடா எல்லாம் ஹிந்து பேரா இருக்கே, ஃபுல்லா இஸ்லாம் மாதிரி குல்லாலாம் வச்சிருக்காங்களே அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் காமெடியில் உள்ள என்னடா மறு வச்ச மாறு வேஷம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க அந்த நிகழ்வு வந்து. बीगू महतो परियागो गांव से आए हैं। बीजेपी के वोट देंगे, हम लोग जितवाएंगे अच्छी तरह से। क्या नाम है? बीगू महतो। अच्छा, तो बात होता है आपको टोपी कह दिया ராஞ்சியில் இப்படி ஒரு சம்பவம் பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, இன்னொரு பக்கமான பீகாரில் பாஜக இன்னொரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கு. ஒரு டெரரான சம்பவம். ஆமாம், பாஜகன்னு நேரடியாக நம்ம குற்றம் சாட்ட முடியாது, ஆனால் பாஜகவும் இதில் இருக்காங்க. என்ன அடிப்படையில் பார்த்தா, பீகாரில் பாஜகவும் நிதிஷ்குமார் கட்சியும் கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணியோட தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த நிதிஷ்குமாரோடைய ஜனதா தள் கட்சி வந்து பாஜக கூட கூட்டணி அமைச்சு தான் பீகாரில் போட்டிடுது. பீகார்லேயும் பல கட்ட தேர்தல்கள் நடக்குது. மே 13ஆம் தேதியும் அங்கே தேர்தல் இருக்குது. இந்த மே 13ஆம் தேதி அங்கே வந்து முங்கர் அப்படின்ற ஒரு தொகுதிக்கு தேர்தல் நடக்குது. இந்த தொகுதிக்கு வந்து நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்படின்றவர் போட்டியிடுறாரு. இதெல்லாம் ஸ்மூத்தான விஷயம், நார்மலான விஷயம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து மே 5ஆம் தேதி நடந்தது. இந்த மே 5ஆம் தேதி பீகாரில் இருக்கக்கூடிய மொகமா அப்படின்ற சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த உறுப்பினரான ஆனந்த்குமார் சிங், இவர் வந்து ஜெயிலிருந்து பரோலில் வெளியே வராரு. இவர் ஜெயிலுக்கு போனதை விட இவர் மேலே எத்தனை கேஸ் இருக்குது அப்படின்னா 52 கேஸ் இருக்குது. அதுவும் சும்மா ஏனோ தான கேஸ்லாம் இல்லாமல் கொலை வழக்கு இருக்குது. பயங்கரமான குற்றவாளியாக இருக்கக்கூடிய இவர் வந்து மே 5ஆம் தேதி பரோலில் வெளியே வராரு. வெளியே வந்தப்பவே இவருடைய அந்த வெளியே வருவாங்கல்ல, அந்த நிகழ்ச்சியை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க அவங்க. அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களாம் ஒரு பெரிய கார் ரோட் ஷோ மாதிரி நடத்துறது, கார் பேரணி நடத்துறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய விமர்சனங்கள்லாம் வந்தது. அப்போவே நேராக அவர் போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. இதுவே ஒரு பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. பரோலில் வெளியே வந்தவர் என்ன காரணத்துக்காக பரோலில் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பீகாருடைய உள்துறை என்ன சொல்லுதுன்னா, இவர் வந்து குடும்ப பிரச்சனைக்காக அதை தீர்க்கணும், சொத்து விவகாரத்துக்கு தீர்க்கணும் தான் வெளியே வந்தார். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காருன்றது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவர் அப்போ ஃபஸ்ட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு இப்போ இந்த முங்கூர் தொகுதி இருக்கு இல்லையா, முங்கர் தொகுதியில் 13ஆம் தேதி தேர்தல். அங்கே நிதிஷ்குமார் கட்சியின் வேட்பாளர் நிற்கிறாரு. அவர் ஆதரிச்சும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. இது இப்போ பீகாரில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க பாஜகவோட கூட்டணியில் வேற இருக்காங்க. பரோலில் வந்து ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்தில் இது தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் உள்ள வருமா இல்லை வெளியே இருக்குமா அப்படின்றது தேர்தல் ஆணையம் விரைவில் விளக்கம் கொடுக்கும். அறிவு இப்போ இந்த இவிஎம் மிஷின்ஸு, தேர்தல் சம்பந்தமான எக்யூப்மெண்ட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? ஆப்வியஸாக அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். ஆனால் குஜராத்தில் வந்து பாஜக தலைவரோட பையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு சொந்தம். நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. என்னங்க சொல்கிறீங்க, இவிஎம் மிஷின் உங்கள் அப்பாவுக்கு சொந்தமா? ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல்
வாக்குச்சாவடியில வந்து ஒரு கலவரமே பண்ணியிருக்காரு. வந்து அந்த பிஜேபி தலைவருடைய மகன் வந்து உள்ள புகுந்து கலாட்டா பண்ணிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, குஜராத்ல வந்து மே 7ஆம் தேதி ஒரே கட்டமா தேர்தல் நடந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தகோர்ன்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில பாஜக தலைவரா இருக்கக்கூடிய ரமேஷ் பபோர் அப்படின்ற ஒரு பையன் வந்து விஜய் பபோர் அவர் வந்து வாக்களிக்க அங்க வராரு. எப்ப வராரு அப்படின்னா வாக்களிக்கிறதுக்கான நேரம் முடியும் தருவாயில வராரு. அதாவது 5:49 வந்துட்டு 5:54, அதாவது 5 நிமிஷம் தான் இருக்காரு அவர். 5 நிமிஷத்துல அவர் பண்ண கலவரம் தான் வந்து நாடு முழுக்க ஒரு பேசு பொருளாயிட்டு இருக்கு. வாக்கு செலுத்தினமா போனோமான்னு இல்லாம வாக்குச்சாவடி மொத்தமா லைவ் எடுத்து ஃபுல்லா செல்போன் லைவ் எடுத்து சோசியல் மீடியால லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது வாக்குச்சாவடி இருக்கிற இடம் அங்க எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு ஃபுல்லா லைவ் எடுத்துட்டு லைவ் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம சில போலி வாக்குகள் செலுத்தினதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் மேல இருந்தது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற இவிஎம், இங்க இருக்கிற தேர்தல் எக்யூப்மெண்ட்லாம் எங்க அப்பாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சார் இவிஎம் மிஷினை. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அங்க தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இவரோட சேர்த்து இன்னொரு போலிங் ஏஜென்ட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு இவருக்கு. அதனால வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அமைதிப்படுத்த பார்த்துருக்காங்க. அதெல்லாம் இல்லாம அவங்க தொடர்ந்து வந்து கொஞ்சம் கலவரம் கொடுத்ததுனால சரி ஒரு வழி இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்லாம் பண்ணது இந்த மாதிரி ஒரு வைரல் விஷுவல்ஸ்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து கேஸ் எஃப்ஐஆர் போட்டு விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 2 பேர் மேலேயும் அவங்களை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க அழகு. அதாவது வந்து உலக அளவில் இந்தியாவுக்கான மதிப்பு எப்படி இருக்கு அப்படின்றது மோடி ஆட்சியில் வந்து எப்படி இருந்திருக்கு சர்வே எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதே சமயத்தில் மே 1ஆம் தேதி ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு. அது ஒரு முக்கியமான அறிக்கையாக இருக்குது. அதற்கு இப்போ ரஷ்யா வந்து அதுக்கு ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கு. அதில் வந்து இந்தியாவை குற்றம் சாட்டி அமெரிக்கா அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலிஜியன்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள், பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மத சுதந்திரத்தை பற்றி அந்த சர்வே பண்ணுறாங்க. அந்த சர்வேல வந்து இந்தியாவில் மத சுதந்திரம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த அறிக்கையாகவும் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக 2023 அப்புறமா 23 அல்லது 23 அப்புறமா வந்து மத வெறுப்பு பிரச்சாரங்கள்லாம் அதிகமாக இருக்குது. சிறுபான்மையர்கள்லாம் வந்து அச்சுறுத்தப்படுறாங்க. அதாவது இதே மாதிரி தான் உபா சட்டம், பசு வதைப்பு சட்டம், இந்த மாதிரியான சட்டங்களால் சிறுபான்மையர்கள் வந்து அச்சுறுத்தப்படுறாங்க அப்படின்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ரஷ்யா நேற்று ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு அமெரிக்காவுக்கு. நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்தியாவினுடைய அதாவது வெளிநாடு விவகாரத்தில் வந்து தலையிடுறீங்க, இன்னொரு நாட்டினுடைய விவகாரத்தில் வந்து தலையிடுறீங்க. அதுவும் இப்போ நீங்கள் இந்த கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியாவில் இப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, இந்த தேர்தலையே சீர்குலைக்கும் வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான நிகழ்வு வந்து தமிழ்நாட்டிலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரபல நடிகராக இருந்தவர், தமிழகத்தினுடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் வந்து நம்மளோட விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த்னு சொல்லிட்டு அன்பா அழைக்கக்கூடிய விஜயகாந்த் வந்து கடந்த ஆண்டு இறுதியில் வந்து காலமானார். அவருக்கு வந்து இப்போ கௌரவம் செய்யற விதமா வந்து இப்போ இந்திய அரசு வந்து அவருக்கு வந்து பத்மபூஷன் விருதை வந்து அறிவிச்சிருக்கு. பத்மபூஷன் வந்து இந்தியாவில் வந்து 3வது மிக உயரிய விருது. பாரத் ரத்னா, பத்ம விபூஷனுக்கு அப்புறம் பத்மபூஷன் என்ற விருதை வந்து விஜயகாந்துக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த விருதை வாங்குறதுக்காக அவரோட மனைவி வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து டெல்லிக்கு போயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து விருது வழங்குறதா இருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து அதாவது இந்த விருது கொடுக்கும் நிகழ்ச்சி மூலயமா மறைந்த விஜயகாந்தினுடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்திய அரசினுடைய இந்த கௌரவிப்பு சம்பவம் வந்து அவருடைய ரசிகர்களுக்கும் அவரை பிடித்தவர்களுக்கும் அவர் மீது அன்பு செலுத்தியவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குன்னு தான் நம்ம இதை பார்க்கணும் அழகு. ஏன்னா முன்னாடியே ஒரு பேச்சு இருந்தது, இது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட தாமதமான விருதுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலுமே வந்து இப்போ கொடுக்கறது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தான் அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. தேமுதிக கட்சியினருக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த திரையுலகினருக்குமே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் அழகு. நன்றி. நன்றி அறிவு. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.